மாட்டீர்கள். இன்று ஒரு நாள் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் இன்று விடை தூவக்கூடிய நாள். இங்கு இருக்கக்கூடியவர் அனைவரும் விளைநிலங்கள் என்று இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் விளைநிலங்கள் தான். யாரும் கலஞ்சலம் கிடையாது. இங்கு நல்ல புதல்வரையாக்க நல்ல புதல்வர்களை உருவாக்க கேள்விப்பட்டிருக்கிறோம். காலம் பொன் போன்றது. நான் சொல்கிறேன், காலம் பொன் போன்றதல்ல. பொன் என்றால் என்ன? கோல்ட், டைமண்ட். அதை வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் காலம் என்பது உயிர் போன்றது. ஏனென்றால் உயிர் ஒரு நொடி திறந்து விட்டால் மீண்டும் நம்மிடையே வராது. அதே போல்தான் காலமும். எதை நாம் பேச வேண்டும், எதை நாம் சிந்திக்க வேண்டும், எதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், நம்மளுடைய சிந்தனை முழுவதும் அந்த வகுப்பறையில் அந்த கரும்பறையின் மீதுதான் இருக்க வேண்டுமே தவிர, ஏனென்றால் அதுதான் நாம் இந்த சமுதாயத்தில் அடுத்த தலைவர்களாக உருவாக்கக்கூடிய அந்த கரும்பறைகள் தான். இனி எத்தனையோ பேர் இருக்கலாம். அதாவது ஏற்றி கற்றுத்தான் சொன்ன கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள். நாம் காணக்கூடிய கனவு அந்த இடத்திற்கான கனவு இதுதான், இந்த பள்ளிதான். இங்குதான் நாம் கனவு காண வேண்டும். இந்த பள்ளிக்கூடத்தில் காணக்கூடிய கனவு அது நல்ல கனவாக இருக்க வேண்டும். இந்த உயர் வகுப்புக்கெல்லாம் நான் ஒரு அண்ணனாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்ன நாம் செய்ய போகிறோம் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து விடுங்கள். ஏனென்றால் இந்த 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா ஃபைல் ஆயிட்டேன்னா யாரையோட என்னென்ன சொல்லுவான், அதெல்லாம் நீ கேட்கணும். பாஸ் ஆயிட்டா நீ சொல்ற மாதிரி இந்த உலகம் ஆடும், அவ்வளவுதான். அதனால பாஸ் ஆகிட்டு போயிடணும். ஏன்னா அந்த ரிசல்ட் வந்த அப்புறம் அந்த ஒரு மாசம் தொடர்ந்து காது குத்தினாலும் சரி, கல்யாணத்துக்கு போனாலும் சரி, இளவத்துக்கு போனாலும் சரி, தம்பி ஒரு மார்க்கங்க, தம்பி ஒரு மார்க்கங்க, தம்பி ஒரு மார்க்கங்க, அவர் இன்னொரு அப்பா. ஏன்னா இந்த மார்க் இல்லையா, அது பேப்பர் தான், அது நம்பர் தான். ஆனா அதுதான் நம்முடைய வருங்காலத்தை தீர்மானிக்க போகிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருக்க போகிறது. அதை நாம் பெற வேண்டும். விளையாடியா நாட்கள் ஓடி போச்சா, விட்டுடு. டோன்ட் வெரி, பி ஹாப்பி. இன்னும் நாட்களுக்கு இன்னும் 4 மாசம் இருக்கு. இப்பொழுது படி, இந்த குழந்தைகளும் இந்த நாளிலிருந்து படி. ஏன் நேரு சாதனையாளர் தெரியுமா? ஏன் சொல்லு? திருப்பி தப்ப பண்றா பாரு, அவன் சாதனையாளர் கிடையாது. செஞ்ச தப்ப பண்ணாம இருக்கணும், அவன் தான் சாதனையாளர். இந்த தமிழ்நாடுக்குள்ள இப்ப ஒரு குட்டி ஸ்டோரி ரொம்ப ஃபேமஸா இருக்கு. தம்பி, நான் அவரை சொல்லல, நான் என்ன சொல்றேன், ஒரு சின்ன ஸ்டோரி. இந்த அமெரிக்கால இந்த கருப்பின இந்த வெள்ளையின ஒரு 2 இருக்கு. அந்த ஒரு கதை பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, பிடிக்கலையா மறந்துட்டு போயிடு. அது என்ன இருக்காது, நான் சொல்லாம இருக்காது. கேளு. ஒரு குடும்பத்துல 5 பெண்கள், பெண் குழந்தைகள், 5 பேரும் பெண் குழந்தைகள், அப்பா அம்மா, 4 பேர் படிக்காதவங்க, பள்ளிக்கூடம் என்னன்னு தெரியாதவங்க, புத்தகம் என்னன்னு பார்க்காதவங்க. ஆனா அந்த லாஸ்டா கடைசியா நம்ம திரும்ப போல இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை அந்த குடும்பத்துல இருந்துச்சு. அவனுக்கு என்ன ரிட்டையர் வேலைன்னா, பருத்தி இருக்குல்ல, பருத்தி, அந்த வயல்ல போயிட்டு அவங்க டெய்லியும் வேலை பார்க்கணும். காலையில் 5 மணிக்கு போயிடுவாங்க, திரும்ப 6 மணிக்கு பேசப்படும். அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா மட்டும் சீக்கிரமா போயிடுவாங்க. ஏன்னா சமைக்கணும் இல்லையா, வயிறு இல்லையா, சாப்பிடணும் இல்லையா, அதனால அவங்க அம்மா போயிடுவாங்க. போயிட்டு அவங்க அம்மா சமைப்பாங்க. ஒவ்வொருத்தரா கூப்பிடுவாங்க, செல்லங்களா வாங்க, செல்லங்களா வாங்க. ஆனா எல்லாரும் அங்கிருந்து அது 6 வயசா, ஃபர்ஸ்ட் புள்ள, செகண்ட் புள்ள, தேர்ட் புள்ள. ஆனா இந்த புள்ள மட்டும் குடுக்குறது ஓடிடும். ஏன்னா 5ஆம் புள்ள கடை போட்டு சீங்க இல்லையா, அது மாதிரி ஓடிடும். ஓடி வந்துட்டு உட்கார சாப்பிடும். அவங்க அம்மா ஒரு வெள்ளையில குடும்பத்துல ஒரு வேலை செய்ய ஒரு பெண். அந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு அதை எடுத்துட்டு போறாங்க.
இவன் அடம் பிடிக்கிறான். அம்மா நானும் வரமா கூட எங்கேயோ கொண்டு போமா போர் அடிக்குதுமா சரின்னு சொல்லி மாமா சொல்லி கொண்டு போறாங்க. இப்பதான் கிளைமேக்ஸ் தெளிவா கவனி. அந்த அம்மா போறாங்க கூண்டு போயிட்ட அப்புறம் அங்க அந்த வெள்ளையின வீட்டுக்கு கருப்பின ஆட்கள் வந்து முன்னோக்கம் போக கூடாது, பின்னோக்கம் தான் போகணும். சரி சொல்லி அந்த அம்மா பின்னோக்கம் போறாங்க. அம்மா நீ இங்கே சமத்தா நான் போயிட்டு வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. குழந்தை இல்லையா, அது எப்படி இருக்கும் சொல்லு? துருதுருந்தா இருக்கும், குழுந்தா இருக்கும். அது ஒரு தோற்று சவுண்ட் இருக்கு. அந்த சவுண்ட பார்த்துட்ட உடனே அது அந்த இடத்துக்கு போகுது. ஏன்னா என்ன எங்க நடந்தாலும் நம்ம போய் நிற்போம். ஏன்னா அதுதான் நம்ம பழக்கம். ஏன்னா நம்ம குழந்தைகள் இல்லையா, அதனால நம்ம போய் நிற்கணும் இல்லையா, அப்ப நிற்போம். அங்க இந்த வெள்ளையின குடும்பத்தார் பெண்கள் எல்லாம் அந்த குழந்தைகள் எல்லாம் விளையாட்டு இருக்கு. அங்க நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கு. அவ அதை பார்க்கலாம். பார்த்துட்ட உடனே அது எடுக்கணும், அது விளையாடணும்னு சொல்லி தோணுது. ஆனா அவளுடைய மனதை அந்த விளையாட்டு பொருட்களை தாண்டி அந்த கலந்தது எது சொல்ற விஷயம் அது வேற ஒண்ணும் இல்ல. அங்க மேஜையின் மீது வைக்கப்பட்ட ஒரு புத்தகம் எதுன்னு சொல்லுது. அவன் எடுத்துறான். அங்க ஒரு வெள்ளையின பெண், அதாவது அந்த குழந்தை, அவன் சொல்றான், how dare you don't touch this book சொல்றான். அவன் அந்த பெண் சொல்றான், ஏய் உனக்கு படிக்க தெரியாது நீ ஏன் சொல்ற அப்படி புரிஞ்சுறான். அவன் மனசு வருத்தா போச்சு. நான் பார்த்துட்டு தரேன்ப்பா, இதான் புக்கா, நான் பார்த்துட்டு தரேன்ப்பா, நான் கிழிக்க மாட்டேன்ப்பா. நோ நோ நோ, நான் தரமாட்டேன். ஏன்னா உனக்கு படிக்க தெரியாதுல்ல, நீ என்ன பார்த்த வேணுமா? நான் சும்மா பாக்குறேம்மா. இல்ல இல்ல வேற புத்தகம் சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். அந்த பிஞ்சு மனசு, அந்த குழந்தை, அவங்க அம்மா வெளியே வந்தாங்க. அவங்க அழுதுனே வந்து அந்த அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு சொல், தமிழ் ஒரு சொல் இருக்கு, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொள்ளும். அந்த சொல்லை பற்றிக் கொள்ள வேண்டும், அந்த சொல்லை பற்றிக் கொள்ள வேண்டும். யாரோடையும் ஒரு மறைந்திருக்கும் அந்த சொல் நம்முடைய வாழ்க்கை ஒரு வினாடி அப்படி மாற்றிட்டு போகும். அந்த சொல்லை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். அவன் அந்த சொல்ல மேலே ஓடினே இருக்கு. அவங்க அம்மா கூட அதுவே போயினேங்கிறான். கண்ட தனித்தனியா வருது. அடுத்த நாள் எல்லாரும் வயலுக்கு போறாங்க. ஆனா இவன் அங்கேயே உட்காந்துருக்கான். அவங்க அப்பா, ஏமா எப்பவுமே துரு இருக்க, என்னமா ஆயிடுச்சு உனக்கு? மாமா போறாங்க. ஆனா இவன் சொல்றா, அப்பா நான் படிக்கணும்ப்பா, நம்ம இனத்துல இருந்து, நம்ம கருப்பு இனத்துல இருந்து யாராவது படிக்க போயிருக்காங்கப்பா. நம்ம கருப்பு நல்லா வேலை செஞ்சே பழக்கப்பட்டவங்கம்மா, நம்ம எல்லாம் படிப்பெல்லாம் வராதுமா, நம்ம இனத்தை யாரும் படிக்கல, நம்ம சமுதாயத்தை யாரும் படிக்கலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஆதார் கார்டு மாமா. ஆனா அந்த ஒரு பெண் சொல்லுச்சு இல்லையா, உனக்கு படிக்க வராது வராது வராது, அதுதான் வந்துட்டே இருக்கு, அதுதான் வந்துட்டே இருக்கு. அவர் மைண்ட் ஃபுல்லா தான் இருக்கு. சரி, உள்ளுவதெல்லாம் உயர் உயர் மற்றது தள்ளினும் தள்ளாம நீடித்து சொல்லிருக்காரு. அந்த பொண்ணு அது அப்ப தள்ளிருந்து நினைக்கிறேன். விடவே இல்லை என்னதான் பார்க்கலான்னு சொல்லி ஆண்டோடைய பாரத்தை மட்டும் போயிட்டு வாங்க. அவனுக்கு அந்த இயற்கை கூட வரும். அதாவது நாம் முதல்ல நினைக்க வேண்டும், அதுக்கப்புறம் அதை அடைய பாடுபட வேண்டும். இப்ப இங்க இருக்கவங்க யாரா என்னடா சொல்லி கேட்டா, எங்க அப்பா அனுப்புறாங்க நான் படிக்கிறேன் சார், அவ்வளவுதான். ஒன்னால எங்க அப்பா கூட நான் படிக்கிறேன், அவ்வளவுதான். அங்க இருந்து நல்லா குளிச்சுட்டு எப்ப மற்ற சாப்பாடு தான் கட்டிட்டு குடு இங்க படிக்கிறியா சும்மா கட்டிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா இது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இடம். அதை நாம எப்படி யூஸ் பண்ணணும்? இப்ப அந்த கதைக்கு வருவோம். அந்த பெண், அதாவது அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவுடைய ஒரு முதலாளி வராங்க. வந்துட்டு, அம்மா நீ படிக்கணுமா, நான் உதவி செய்ய மாமா சொல்லி கொண்டு போறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த படிப்பு என்ன பார்த்து பாருங்க, அவருக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்பா நான் படிக்க போறேன்ப்பா, அப்பா எனக்கு ஏதாவது வாங்கிட்டாப்பா, எனக்கு அந்த ஸ்லேட் வாங்கிட்டாப்பா, எனக்கு அந்த என்ன சாக்லேட் வாங்கிட்டாப்பான்னு சொல்றான். அவ்வளோ எக்ஸைட்மெண்டா கேட்கிறான். அவங்க அப்பா படிக்க கூட்டு போயிட்டு வாங்கிக்கிறாரு. அம்மா இந்தாம்மா, அந்த கடைக்காரன் சொல்ற, இதுதான் ஸ்லேட்டு, இதுதான் சாக்லேட், எழுது, இது நீ எழுதலாம், இதை நீ படிக்கலாம்னு சொல்றாரு. அவ்வளவு சந்தோஷம். அவங்க அண்ணன் இன்னொரு அண்ணன் சின்னதா இருக்கா, அவன் சொல்றான், நீ மட்டும் படிச்சிடாத, எங்களுக்கும் சொல்லி தரணும் சரியா? அந்த பொண்ணு சொல்லுது, ஓ எஸ் நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு
5 மைல் தூரம் தொடர்ந்து நடந்து போயிட்டு திரும்ப 5 மைல் தூரம் நடந்து வந்தே என்ன பண்றான், படிக்கிறான். அதுவும் அந்த வீட்டுடைய ஒர்க்கு முடிச்சுட்டு படிக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம். அந்த வயல், அந்த பருத்தி, ஏன்னா அதுதான் ஒரு வாழ்வாதாரம். அந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா அப்பா அது பண்ணு, அம்மா இது பண்ணு, அது பண்ணு, நான் விஷயம் போகணும், படிக்கணும். சரி, படிக்க போயிடுவது 5 மைல் தூரம் நடந்தே போகுது, 5 மைல் தூரம் நடந்தே வருது. அப்புறமா கடைசியா அந்த பழக்கங்கள் பள்ளி அப்படியே நாட்கள் உடனே முடிச்சுட்டு உடனே ஒரு கிராஜுவேஷன் டே வைக்கிறாங்க. சும்மா அப்படியே ராஜ் பார்த்த மாதிரி வரா வந்துட்டு, ஏன்னா அந்த குழந்தை சொன்ன வார்த்தை திரும்ப நினைக்கிறான். உனக்கு படிக்க தெரியாதுல்ல வரா. அந்த ஒயிட் தாள்ல அந்த ஒயிட் பேப்பர் எழுதிருக்கு, கிராஜுவேஷன் சொல்லி தருவாங்க, அது எழுதிருக்கு, உனக்கு எழுத தெரியும், உனக்கு படிக்க தெரியும், இனி உன்னை யாரையும் அதை சொல்ல முடியாது. அப்படி வந்து மிடக்கா வந்து வாங்குறா. வாங்கிட்டோன்னே அந்த ஒரு இன்சிடென்ட நினைச்சு பாக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு வார்த்தையை மாத்திடும். அந்த வார்த்தையை நினைச்சு பண்ணிட்டு அதை வாங்கி சந்தோஷமா இருக்கிறான். இனி யாராவது என்ன சொல்லிடுவாங்களா, உனக்கு படிக்கலாம் யாராவது சொல்லிடுவாங்களா? யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த சைடு எழுதி இருக்குது. அப்புறமா விடல மேம், இது மட்டும்தான் இருக்கிறா, இன்னும் நிறைய இருக்கு மேம், நான் ஹையர் செகண்டரி போறேன். அப்படியா அம்மா, அது நீ கவுந்தாம படிக்கணும், இது காலேஜே கிடையாது, என்ன பண்றதுன்னு. அப்படியா, ஆனா பேர் போன அதுக்கு வில்சன் சொல்றாங்க. அந்த அம்மா, அதாவது அந்த அம்மாவுடைய முதலாளி அம்மா சொல்றாங்க என்ன தெரியுமா, சரி பாப்பா இருங்க, அம்மாவை போயிடுறாங்க. நாட்கள் அப்படியே ஓடுது. இவன் வயல்ல இருக்கான், வயல வேலை செஞ்சுட்டே இருக்கான். இருப்பான் மேரியும் கத்துறாங்க. இந்த பொண்ணு மேம் எஸ் மேம் சொல்லுது. உனக்கு யாரோ ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க, நீ என்ன பண்ணு, ஹையர் கிளாஸ் படிக்கலாம், நீ ரெடியா இரு, இன்னும் ஒரு 10 நாள்ல ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்க, ஆனா நீ கவர்னால படிக்கணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவளும் சந்தோஷமா, அந்த குழுவுல சந்தோஷமா இருக்குது போறாங்க. நீங்க அந்த டவுனுக்கு போகும்போது அந்த வெளியே நிக்கிறாங்க. ஏன்னா அந்த குடும்பம் ஃபுல்லா நடந்தே பழகப்பட்ட குடும்பம், ஏன்னா வசதி இல்லை, ஏழ்மை. அப்போ ஒரு மாட்டுக்கார மாட்டு எடுத்து வராது. நீ இந்த கருப்பு இன சமுதாயத்துல முதல் முறையா படிக்க போற, முதல் நாளா படிக்க போற, சரி வா இந்த வண்டியில ஏறிக்க, இந்த வண்டியில ஏறிக்கன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் போறாங்க. அந்த ஊர் இருக்கு, ஊரு அது மொத்தமே வந்தது. எப்படி நம்ம அந்த திண்டுக்கல் நந்தி அருணாகரன் வாங்கிட்டு அரச பஞ்சு பத்தியா, எந்த நியூஸ் பார்த்தாலும் சரி, எந்த யூடியூப் பார்த்தாலும் சரி, நேரத்தை நம்ம கட்டிருக்கணும், நேரத்தை நம்ம கட்டிக்கணும், ஒரே அரப்ப நடுவாரு. அதே மாதிரிதான் இங்க ஒரு உணவு போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டுட்டு போறாங்க. அந்த பொண்ணு பாய், நான் என்ன படிக்க போறேன், நான் தான் இந்த சமுதாயத்தை படிக்க, அந்த ஒரு கர்வத்தோட, அந்த ஒரு பெருமையோட படிக்க போறேன். ஏன் நம்ம சொல்றோம்னா, இதுதான் நமக்கு படிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல், நல்ல நேரம், படிச்சுக்க தெளிவா இருந்தா. வாழ்த்துக்கள். மீண்டும் குழந்தைகள் நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.